ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் சிட்டி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெடி பாட்ஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். கிராக்கர்ஸ் பாட்ஸ் 5000 அதில் போட்டிருக்கு எம்ஆர்பி. ஆனால் வாங்கினது பார்த்திங்கன்னா நாங்கள் இது 1500 தான் வாங்கினோம். கம்மி தான் கிடையாது, 1500 பாட்ஸ் தான், கூட தான். நாங்கள் எப்போவுமே 500க்கு தான் வாங்குவோம். இப்போது 2 வருஷமாக 500க்கு தான் வாங்கிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோவுக்கு வாங்குவோன்னா ஒரு 2000 3000க்கு வெடி தனியாக வாங்குவோம், பாட்ஸாக வாங்க மாட்டோம். அதனால் நம்மளுக்கு இஷ்டப்பட்டதை வாங்கிக்கலாம்ல, அப்படி வாங்குவோம். இப்போ ஒரு 3 இயர்ஸாக தான் இப்படி பாட்ஸில் வாங்கிட்டுருக்கோம். இந்த வாட்டை கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியான பாட்ஸ் தான். எப்போவும் நான் தான் வாங்குவேன். சரி, நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு வெடி போடணும்னு, ஏதாவது நான் வெடி போடணும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல, ஆசை இருக்கும்ல, அதனால ஒரு 500 400 அப்படி உள்ள சின்ன பாட்ஸை வாங்கிக்கிடுவேன். இந்த அட்டை தான் கொஞ்சம் கூட. மித்தபடி என்னென்ன இது வெடியெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். புஸ்வானம், ஆனால் இந்த வெடியெல்லாம் நல்லா ஒர்த்தாகவே இருந்தது. இது பார்த்திங்கன்னா பென்சில் வெடி மாதிரி ஒரு வெடி. ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த வெடியெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு புஸ்வானம் மாதிரி ஒரு வெடி. இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு புஷ்வானம் மணி ஒரு வெடி தான். இந்த மணி புஷ்வானமே கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு புஷ்வானம் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பி மத்தாப்பு 7 சென்டிமீட்டர், சின்னதாக தான் இருக்கும் ரொம்ப. மேலே அதுக்கு மேலே ஒரு பாம் உருண்டுக்கிட்டு இருக்குது. இந்த பாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். டம்முன்னு சத்தம் கேட்கும் போல் அப்படின்ட்டு பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, நான் அப்படியெல்லாம் ஆசையாக இருந்தால் கடைசியில் அது வெடிக்கவே இல்லை, புஷ்ஷுன்னு போயிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இது மத்தாப்பு பற்றியெல்லாம் நிறையாவே கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கம்பி மத்தாப்பு பெருசு. இது பார்த்திங்கன்னா கிட்கேட்டு சிட்டுக்குட்டு வெடின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு 4-5 பாட்ஸ் கடந்தது. அவ்வளோத்தையும் போட்டு, ஏன்னா தனித்தனியாக கொட்டி இது பண்ணுற அளவுக்கு நேரம் இல்லைங்க பாருங்க. ஒரு பொறுமை இல்லை. அதனால் எல்லாத்தையும் கொண்டு போய் மொத்தமாக கொட்டி டக்குன்னு வெடித்து தள்ளியாச்சு. இது பார்த்திங்கன்னா 7 ஷாட், சூப்பராகவே இருந்தது இந்த வெடி. இது ஸ்கை ஷாட், இதுவும் நல்லா இருந்தது. ஒரு பொறியாக வந்துருந்தது. மேலே போய் வெடிக்கிற வெடி எல்லாமும் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா இதுவும் ஸ்கை ஷாட் தான். மேலே போய் இந்த பூ மணி வரும் பார்த்திங்களா, அந்த மணி வெடி தான் நல்லா இருந்தது. இது கேமரா, எல்லா வெடிவாசலையும் இதுவும் ஒன்று கடந்துடும். இது பார்த்திங்கன்னா என்ன வெடின்னு பார்த்திங்கன்னா பாம் ஆட்டம் பாம்ங்கிற மாதிரி ராக்கெட். இது ராக்கெட் வெடி. ராக்கெட்டு நாங்கள் போடவே இல்லை, என் ஃப்ரெண்ட்டை தூக்கி கொடுத்துட்டேன். ராக்கெட் போடவே பிடிக்காது எனக்கு. நானே போடுறதுனால எங்கள் அம்மா போடக்கூடாது, நோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நாங்கள் போடவே மாட்டோம் ராக்கெட்டு. இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சிட்டு பூட்டு தான். எங்கள் ஊரில் எங்கள் கசின்ஸ்லாம் சேர்ந்தால் நாங்கள் கொஞ்சம் அப்படி போட செய்ய இருப்போம். அதெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களே சொல்லுங்கள், அவங்க கசின் கூட சேர்ந்து வெடி போடுறது செய்கிறதெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இதுவும் ஆட்டம் பாம் தான். எனக்கு சின்ன வயசில் வெடியே போட பிடிக்காது எனக்கு. ஆனால் வேங்க மட்டும் கரெக்டாக வாங்கிடுவேன். எப்படியாவது அழுது பிறக்கி வாங்கிடுவேன், ஆனால் போட மட்டும் மாட்டேன். ஆனால் அந்த என் கசின்ஸ் கூட போய் அவங்களாம் போடுவாங்களா, அதை பார்த்துட்டு நானும் போடுவேன். இந்த வெடியையும் நான் போடவே இல்லை, இதையும் தூக்கி கொடுத்துட்டேன். இது புஷ்ஷுன்னு வருமா, காலில் மாட்டிக்கிட்டுன்ட்டு எங்கள் அம்மா இதையும் போடக்கூடாதுன்ட்டாங்க. இன்னொன்று சொல்லிட்டாங்க. இது மத்தாபத்தி பெட்டி, இதில் நிறையவே இருந்தது. இது 4-in-1 சங்கு சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. மத்தாபத்தி பெட்டி குட்டியாக இருக்கும், டக்குன்னு பொறுத்த தான் செய்வோம், அதுக்குள்ளே அமர்ந்துடும். ஆட்டம் பாம், இதுவும் பாம் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு மணி கலர் பாம்பு, அது க்ரீன் கலர் பாம்பு. இது குருவி வெடி, ஃபுல்லாக காலையில் போடுற வெடி வந்திருக்கு. ஹல்க் வெடி. இது என்ன வெடின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன வெடி? அது பார்த்திங்கன்னா லட்சுமி வெடி. லட்சுமியே வெடிக்கலாமா அப்படின்ட்டு நம்ம பரிதாபங்களில் அவங்க சொன்னது எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். லட்சுமி அம்பாவை போய் வெடிக்கலாமா? ஓகே. இது பார்த்திங்கன்னா எல்லாரையும் அதிர வைக்கிற மாதிரி சந்திரமுகி வெடி நாட்டியம் ஆடிக்கிட்டு வராங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா சரவெடி, சரசரமாக இல்லாமல் ஒரு சின்ன சரமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பாம்பு. இதுதான் பெரிய பாம்பு. அந்த குண்டு பையன் உட்காந்துருக்கான் பார்த்திங்களா, அதே மாதிரி குண்டு பாம்பாக கோல்டன் கலரில் இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது, சூப்பராக கோல்டன் கலர் பாம்பு. பச்சை கலர் பாம்பு 2 டப்பா இருந்தது. அதுக்கப்புறம் கலர் குட்டி பாம்பாக அதில் ஒரு டப்பா இருந்தது. கோல்டன் கலர் பாம்பில் அது ஒரு பார்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் குதிரையில் டொட்டுக்கு அப்படின்ட்டு போகிற மாதிரி ஒரு இது பார்த்திங்கன்னா பாம்பு மாத்திரை அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா பிஜ்லி வெடி. இது என்ன முல்லை, இதில் 2 பாக்கெட் கொடுத்துருந்தாங்க. பிஜ்லி வெடியையும் நான் போடவே இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ வெடி இந்த வருஷம் நான் போட்டு கொளுத்த போகிறேன். பாய்.